السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من ذا الذي يشفع عنده إلا بإذنه. وقال النبي صلى الله عليه وسلم: شفاعتي لأهل الكبائر من أمتي. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், பரக்கத்து நிறைந்த மீலாது பெருவிழாவில் சங்கமித்திருக்கிற நாம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைய தொடர் சொற்பொழிவின் தலைமையேற்று தலைமையுரை ஆற்றி அமர்ந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய பெருந்தகையவர்களே, மேட்டுப்பாளையம் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளை சமூகத்திற்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிற அதனுடைய கண்ணியமிகு நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கிற ஆண்டவர்களே, சான்றவர்களே, புனிதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதம் சர்வதேச அளவில் மிகுந்த மகிழ்ச்சியோடு பெருமானாரின் பிறப்பையும் வருகையையும் வாழ்வையும் வாழும் தலைமுறைக்கும் வளரும் தலைமுறைக்கும் சொல்லுகிற ஒரு அற்புதமான முதல் வசந்தம் ரபியுல் அவ்வல் மாதத்தின் அற்புதமான நாட்களாகும். அல்லாஹ் இந்த அமலை சாலிஹான அமலாக அல்லாஹ் கபூல் செய்வதாக. உலகத்திலேயே பேசப்படுகிற பேச்சுக்களில் ஆக மிக சிறந்த பேச்சு பெருமானாரை குறித்த பேச்சாகும். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள், நாங்கள் மதீனாவிற்கு குடியேறிய காலகட்டங்களில் எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு எங்கள் வீடுகளை பார்வையிட வருவார்கள். என்ன செய்கிறீர்கள் என்று கேட்பார்கள். நாங்கள் சொல்லுவோம், யா ரசூலல்லாஹ், உங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். என்னை பற்றி என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? தாங்கள் சொல்லிக் கொடுத்ததின் வழியில் ஆதியாய் அல்லாஹ் படைத்தது யாரை? தாங்கள் ஜோதியாக இருந்து மனித ரூபத்தில் மருவி உலகத்தில் பிறந்து ஆமினாவின் மடியிலும் ஹலீமத்து சாதியாவின் மடியிலும் மக்கத்து மண்ணில் மாண்பாய் வாழ்ந்த அந்த காலகட்டங்கள், ஏகத்துவ பிரச்சாரத்திற்காக தாங்கள் சந்தித்த சொல்லனா துயரங்கள், நீண்ட தூர ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு வந்த நிகழ்வுகள் என்று தங்களை குறித்துதான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொல்வது உண்மையானால் என்னுடைய ஷஃபாஅத் உங்களுக்கு நிச்சயம் என்றார்கள் பெருமானார். உலகத்தில் கூடுகிற கூட்டங்களில்
எல்லா கூட்டங்களை விட சிறந்தது பெருமானாரை குறித்து பேசுகிற கூட்டம். இது ஒரு சிறந்த அமல். பெருமானாருடைய மாண்பை உள்ளத்தில் வாங்கியவர்களுக்கு தான் அவர்கள் மீதான மஹப்பத்தும் அந்த நேசமும் அடுத்து அவர்கள் காட்டிய வழிமுறையில் வாழ்ந்திட வேண்டும் என்ற துடிப்பும் பிறக்கும். எந்த இடத்தில் ரப்புல் ஆலமீன் பெருமானாரை உயர்த்தி வைத்திருக்கிறார்? குர்ஆன் சொல்றது வரஃபஅனா லக திக்ரக், உங்களின் பேச்சை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த உயரத்தின் உச்சம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கும் சில அறிவாளிகள் இப்படி பேசுவது உண்டு. அவ்வளவுதெல்லாம் ஓடலாம், பெருமானாரை புகழலாம், ஆனா எதுக்குமே ஒரு அளவு வேணுமா இல்லையா? ரொம்ப அறிவாளித்தனமாக பேசுவதை போன்று பெருமானாருக்கு ஒரு அளவீட்டை சொல்லுவார்கள். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை தரட்டும். அளவே இல்லாத உச்சத்தில் அல்லாஹ் தனது ஹபீபை கொண்டு போய் நிறுத்திய இடம் என்னன்னா, எங்கெல்லாம் அல்லாஹ் என்று உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் முஹம்மது என்பதை உச்சரிக்கப்படுவதை அல்லாஹ் உயர்த்தி விட்டார். நாம் எங்க அளவுகோல் போடுறது? பாங்கருடைய வார்த்தைகளை பாருங்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அடுத்த வரி அல்லாஹ் என்று சொல்லப்படுகிற இடமெல்லாம் முஹம்மது என்ற திருநாமத்தை உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டார். தெளிவா இருக்கலங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அவ அல்லாஹ், இவரு ரசூலுல்லாஹ். யாரும் இவரை அல்லாஹ் என்று சொல்வது கிடையாது. இந்த வேறுபாட்டை கற்றுத்தந்ததே பெருமானார் தானே. பிறகு நாங்கள் அல்லாஹ்வை வணங்குவோம், அல்லாஹ்விடம் கேட்போம், ரசூலிடம் கேட்கக்கூடாது. இருந்துங்க. குர்ஆனிலே பெருமானாருடைய உயர்வை ஒரு அத்தியாயத்தின் வழியாக அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதர்கள் கற்பனை செய்ய முடியாத சாமானிய வாழ்க்கையினுடைய நிலைகளில் தினசரி சம்பவிக்கிற நிகழ்வுகளை அல்லாஹ் படம் பிடித்து காண்பிக்கிறான். சூரத்துல் ஹுஜராத் தொடங்குறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமூ பைன யதைல்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ். அல்லாஹ் ரசூலுக்கு முன்னாடி முந்திட்டு பேசிடாதீங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த முந்தி பேசுறது நம்ம குழந்தைகிட்ட சொல்லுவோம், இன்னும் பெரியவங்ககிட்ட பேசுற, இது ஒரு ஈமானிய பண்பு. இது பெரியவர்களிடத்திலே முந்திக் கொண்டு பேசக்கூடாது, குரல் எடுத்து பேசக்கூடாது, அது ஒழுக்கம் இல்லை என்று சொல்லுகிற மார்க்கத்தில் பெருமானாருக்கு முன்னால் முந்திக் கொண்டு பேசுவதும், பெருமானாருடைய குரலை விட குரல் உயர்த்தி பேசுவதும் என்ன நிகழும்? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜஹரு லஹு பில் கௌல் கஜஹரி பஅதிக்கும் லிபஅத் அன் தஹ்பத அஅமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். நம்ம பேசிட்டே இருப்போம், சண்டையாயிருச்சு, குரல் என்ன செய்யும்? உயரும். அவர் எப்படி உயர்த்துகிறாரோ அதை விட கொஞ்சம் உயரும். எல்லாம் மிக தெளிவா சொல்றான். இயல்பாகவே குரலை உயர்த்தி பேசாதீர்கள். உங்களுக்குள் பரஸ்பரம் நீங்கள் குரல் உயர்த்தி பேசுவதை போல பெருமானாருக்கு முன்னால் பேசிவிடாதீர்கள். தன் நபியோடு நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறையை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அவரை முன்னிட்டு பேசக்கூடாது. அத்துணை சஹாபாக்களும் பெரும் அறிவாளிகளாக இருந்தாலும் பெருமானார் பேச ஆரம்பித்தால் செவிதாழ்த்தி கேட்பது தங்களின் வணக்கமாக கருதினார்கள். அப்படி பேசணும்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா பர்மிஷன் வாங்கிட்டு பேசுவான். யார சொல்றதுதான். ஏன் இவ்வளவு ஒரு பலமான ஒழுக்கத்தை எல்லாம் கற்றுத் தருகிறான் என்றால் அங்க எச்சரிக்கிறான், நீங்கள் எந்த அல்லாஹ்வை வணங்கி அவனிடம் நன்மையை எதிர்பார்த்து மறுமையினுடைய வெற்றிக்காக காத்திருக்கிறீர்களோ அந்த அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் பெருமானாரின் மரியாதை குறைவின் காரணத்தினால். புரியுதா? புரியுதா? நீங்கள் அல்லாஹ்விற்கு செய்கிற இபாதத் அனைத்தும் செல்லுபடி ஆகுவது பெருமானாருடைய மரியாதையை பொறுத்துதான்.
அதனாலதான் எந்த அமலும் ஸலவாத்து சொல்லாமல் உயர்த்தப்படுவது என்ன அமல் செஞ்சுக்கோ. ஒரு ஸலவாத்து சொன்னாதான் அந்த அமல் அங்கீகாரம் பெறுகிறது. தன் ஹபீபை வைத்துதான் தன்னுடைய அமல்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். எந்த இடத்திலேயும் கண்மணி நாயகத்தை அல்லாஹ் விட்டுக் கொடுப்பதாக இல்லை. முஃமின்களே, அடுத்து பேசலாம். இன்னல்லதீன யகுதுன அஸ்வாதஹும் இன்த ரசூலில்லாஹ், பெருமானாரிடத்தில் யார் தங்களுடைய சப்தங்களை தாழ்த்தி கொண்டு மென்மையாக பேசுகிறார்களோ அவர்களுடைய ஈமானுக்கான பரிசோதனையை அல்லாஹ் வைக்கிறார். பெருமானார் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் மற்றவர்களை போல கதவை தட்டி அழைக்காதீர்கள். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோம், நம்மளை பார்க்க வேண்டியவர் என்ன செய்வாரு சொல்லுங்க? காலிங் பெல்ல இருக்கும். சில கெட்ட பழக்கம் இருக்கு மக்கள்கிட்ட. செல்போன்ல ஒரு அதம் இருக்கு. என்ன நீங்க கூப்பிடுறீங்க, நான் எடுக்கலைன்னா நீங்க விளங்கிக்கணும் ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறாங்க அல்லது வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு, நம்மளை விட மாட்டோம். அந்த ரிங்கு கட்டா அதுக்கு முன்னாடி குறவழியை கடிச்சு மறுபடியும் அடிப்போம். நமக்கு என்ன பயம் வரும்னா, யாராவது மௌத்தாயிட்டாங்களோ அதுக்கு தீ பிடிக்க வரீங்களா வருமே ஒரு கோபம். செல்போனுக்கு ஒரு நாகரிகம் இருக்கு. அடிச்சா எடுத்துருவாங்க, எடுக்கலைன்னா அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் இருக்கிறாங்க, பின்னர் அழைப்பார்கள். எல்லாம் பரவாயில்ல. இந்த கொரோனா காலத்துல எல்லாம் போன் அடிச்சு நல்லா இருக்கிறீங்களான்னு எவன் கேட்கறது இருக்கிறீங்களா? ஏன்னா அப்படித்தான் இருந்துச்சு. காலையில் இருந்த ஒரு மதியானம் இருக்கல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், இன்னொரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அனுமதி பெறுங்கள். அன்னைக்கெல்லாம் காலின் பெல் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் பேசாம நின்றுக்குங்க. இன்னொரு முறை சலாம் சொல்லுங்கள், இன்னொரு முறை சலாம் சொல்லுங்கள். கதவை திறக்கப்படுங்கய்யா, வந்துருங்க. நம்ம அந்த காலின் பெல்ல அடிச்சு அது வெடிச்சிடும், விட மாட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள என்ன நிலையில இருக்காங்க அவங்களுக்கு தெரியுமா? அவங்க உள்ளதான் இருப்பாரு. இந்த நேரத்துல வந்துட்டானுங்கள, யாருக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரியுமா? ஆனால் நபியுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தخرج இலைஹிம் லகான கைருல் லஹும் இன்னல்லதீன யுனாதுனக மின் வராஇல் ஹுஜராத் அக்ஸருஹும் லா யாகிலூன். வீட்டுக்கு வெளியே நின்று பாய் 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 கத்தி அந்த ஆளு என்னமோ ஏதோ அப்படின்ட்டு நீங்க தினத்தந்தி படிச்சீங்களா? அப்படி கூப்பிடாதீங்க. நபியினுடைய ஒழுக்க மாண்புகளை அல்லாஹ் சொல்லி வருகிற பொழுது முந்தி பேசாதீர்கள். பெருமானாரை விட குரல் உயர்த்தி பேசாதீர்கள். உங்களுக்குள் பேசிக் கொள்வதை போன்று பேசாதீர்கள். பெயர் சொல்லியும் அழைக்காதீர்கள். 1.25 லட்சம் சஹாபாக்களுடைய ஈமானிய அந்த பேரின்ப வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ். இந்த தலைமுறைக்கு தான் அப்படி கூப்பிடுறது ஷிர்க்குன்னு ஆயிடுச்சு. அல்லாஹ் மன்னிப்பாராக. ரசூலுல்லாஹ் எப்படி அழைக்கணும்? சத்தமா சொல்லுங்க. சில பேர் தீனுங்கிற பேர்ல விஷத்தை உள்ள ஏத்தி வச்சிருக்கிறான், விஷத்தை ஏத்தி வச்சிருக்கிறான். மரணா அப்படின்னா நம்ம எதிர்த்து சொல்லணும். முஹம்மத் உங்க வாப்பா கூட பிறந்தவர யா ரசூலல்லாஹ். சொந்த மனைவிமார்களும் கூட யா ரசூலல்லாஹ் அப்படித்தானே அழைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் அழைக்க வேண்டும். வீட்டுக்கு வெளியே நின்று யார் பெருமானாரை பெயர் சொல்லி அழைக்கிறார்களோ அவர்களை முட்டாள் என்று அல்லாஹ் சாடுகிறார். சொல்லிட்டு சொல்றான், நீ மத்தவங்க வீட்டுல போய் கூப்பிடுற மாதிரி இல்ல. பெருமானார் வீட்டில் இருந்தால் வெளியே வரும் வரை காத்திருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்க யார் வீட்டுக்கு போறீங்க? பெருமானாருடைய வீட்டுக்கு இல்லையா? சித்திக் நாயகத்திற்கு தெரியாத, உமர் நாயகத்திற்கு தெரியாத, உஸ்மான் நாயகத்திற்கு தெரியாத, அலி நாயகத்திற்கு தெரியாத விஷயங்கள் நமக்கு தெரிந்து விட்டதா? காத்திருந்து பெருமானாரை பார்த்திருக்கிறார்கள். வீட்டுக்கு வெளியில நிற்பாங்க, மென்மையாக குரல் கொடுப்பார்கள். யா ரசூலல்லாஹ், உள்ள வரலாமா? யா ரசூலல்லாஹ், அனுமதி கொடுங்களேன்.
உள்ளிருந்து பெருமானார் அனுமதி கொடுத்தால் மட்டுமே உள்ளே போயிருக்கிறார்கள் என்றால் நபியோடு பேண வேண்டிய மரியாதையை அந்த சூரா நெடுகிலும் அல்லாஹ் கற்றுத் தருகிறார். அதுக்கு மாத்திரமா நீங்க செத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? எனக்கு செய்த அமல்கள் அனைத்தும் அழிந்து போகும் என்று அல்லாஹ் சொல்கிறார். மோகின்களே, உலக உயரத்தில் பெருமானாரை வைப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலாக வந்தார்கள், வேத வரிகளை சொன்னார்கள், வாழ்க்கை முறைகளை கற்றுத்தந்தார்கள், வணக்க முறைகளை போதித்தார்கள், போனார்கள். அப்படி அல்ல, உங்களோடு அவர் கியாமத்து வரைக்கும் வாழ வேண்டும். ஒரு 63 ஆண்டு காலம் ஒரு சமுதாயம் பெருமானாரை அனுபவித்தது. 1400 ஆண்டுகளாய் நம்மோடு பெருமானார் வாழுகிறார். இந்த தொப்பி யாருடையது? இந்த தொப்பி யாருடையது? பெருமானாருடையது. பெருமானார் அணிந்தார்கள், நாம் அணிகிறோம். இந்த தலைப்பாகை யாருடையது? பெருமானாருடையது. இந்த தாடி யாருடையது? வெள்ளை உடுப்பு யாருடையது? நறுமணம் யாருடையது? பெருமானார் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், நம்மை இயக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அழிவில்லாத நிரந்தர நபி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். பெருமானாரை எங்கேயும் தவிர்க்க கூடாது. கருவறையில் இருந்து பெருமானார் நம்மை உருவாக்கி கொண்டே வருகிறார். சும்மா அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படின்னு சொல்லிட்டு இது சுன்னத்து அது சுன்னத்து, ஒரு 4 சுன்னத்து மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதுமே சுன்னத்து தான். சொன்னாங்களே அல்லாஹ்வுடைய ரசூல், கல்யாணம் முடிக்க போறியா? கல்யாணம் முடிக்க போறியா? நல்ல மார்க்கப்பட்டுள்ள மணமகளை தேர்வு செய். தேர்வுக்கான வழிமுறைகளை பெருமானார் சொன்னார்கள். தஸவ்வஜு அல் வதூதல் வதூத். நிறைய குழந்தை பெற்று தருகிற, கணவனின் மீது பாசம் காட்டுகிற பெண்ணாக தேர்வு செய்யுங்கள். நாங்க பெருமானார். தாய்மார்கள் கவனிக்கணும். எப்படியாவது பிள்ளைய பேக்கப் பண்ணிடணும்னு சொல்லி அடிக்கடி பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போய் பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி செட்டிங் பண்றாங்க. இந்த ஜெனரேஷன் பசங்க அது விரும்புறது இல்ல. நேச்சுரல் அழகைத்தான் ரசிக்கிறார்கள். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், இந்த பவுடர்ல வர்ற அழகை விட ஒதுவினால் வருகிற அழகு நிரந்தரமானது. பொண்ணு பார்க்க வரும்போது ஒதுவு செஞ்சுட்டு நின்னா போதும், அந்த அழகு மணாளனின் மனதில் ஈடப்பிடிச்சு. நீங்க பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து ரெடி பண்ணி அவன் அப்படி பார்க்கலாம், பூமியின் மாதிரியே இருக்கு. நைட்டு தெரியும். நைட் அது முடிச்சுட்டு வந்து மூஞ்சியை கழுவிட்டு வந்தா எங்கடி என் பொண்ணு? நான் தாங்க. மண்டபத்துல மேடையில செக்கச்சவேன்னு அது செட்டிங்க. வாழ்க்கையில முதல் பேராபத்தில் சிக்கி கொண்டானா இல்லையா? பாவி கருவாச்சியை கட்டி வச்சுட்டானுங்களே. இயல்பாக ஒரு பெண்ணை எப்படி பார்ப்பானோ அந்த ரசனை போய்விட்டதா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, கணவனின் மீது அன்பு காட்டுகிற, நிறைய குழந்தைகளை பெற்றுத் தருகிற பெண்ணாக தேர்வு செய்யுங்கள். இதை எப்படி நம்ம தேர்வு செய்ய முடியும்? இந்த பிள்ளை கேட்க முடியுமா? நீ என் மேல பாசத்தை காட்டுறியான்னு கேட்க முடியுமா? விஷத்தை வச்சு கொண்டு ஒரு பெண்ணிடம் போய் நீ நிறைய குழந்தை பெற்று தருவாயா கேட்க முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அந்த பெண்ணின் தாயை பாருங்கள். தமிழ்ல சொல்லி வச்சார், தாய் போல் பிள்ளை அவளை போல. இந்த தாய் கணவனின் மீது அன்பு கொண்டவராக இருந்தால் அதுதான் குடும்பத்தை விசாரிங்க, குடும்பத்தை விசாரிங்கன்னு சொல்றோம். இது எதுவும் எதையுமே விசாரிக்கிறது இல்லை. எவ்வளவு போடுவாங்க, அது பெரிய பெரிய பிச்சை எடுக்கலாமே. எவ்வளவு ஆஜியார்ல இருந்து எல்லாருமே இந்த பாவத்தை செய்யறாங்க. அதனால மிடில் கிளாஸ் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏழைகள் கரையேறுவதே இல்லை. இந்த சாபம் சமுதாயத்தை சும்மா விடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் தெளிவா சொல்றாங்க, காசு பணத்தை பார்த்து மனமுடிப்பது நஸ்ரானிகளின் கலாச்சாரம். நாசமா போயிருவேன் அர்த்தம். வெறும் புற அழகை மட்டும் பார்ப்பது யஹூதிகளின் கலாச்சாரம், குடும்ப பாரம்பரியம், குறைஷிகளின் பாரம்பரியம்.
மார்க்கத்தை பார்த்து மணமுடிப்பது, மணமகளை மணமகனை தேர்வு செய்வது என்னுடைய கலாச்சாரம் என்று பெருமானார் சொன்னார். இது ஏன் நான் சொல்ல வர்றேன்னு நீங்க நல்லா கவனிக்கணும். நான் கல்யாணம் முடிக்கிறேன், நான் எப்படியோ வாழ்ந்துட்டு போறேன், உனக்கு என்ன இல்ல. இந்த உம்மத்தின் மீது கொண்ட கவலையினால் பெருமானார் சொல்லித் தருகிறார்கள், அது மாதிரியான மணப்பெண்ணை தேர்வு செய். சரி, தேர்வு செஞ்சாச்சு. நீங்க பாருங்க, தீன மட்டும் அந்த பொண்ணு ஓடி இருக்கு, குணநலன் நல்லா இருக்கு, அவங்க அம்மா ரொம்ப தன்மையானவங்க, தந்தையோடு பாசமாக நடந்து கொள்வார்கள். இந்த பையன் சொல்றான், இந்த மாதிரி பெண் எனக்கு மனைவியாக அமையும், பெரியவங்க பார்த்து முடிவு எடுத்து எனக்கு நிக்காஹ் பண்ணி வைங்க. அல்லாஹ் அதிலேயே வழக்கத்தை தொடங்கி விடுகிறார். பிறகு மன வாழ்க்கையில் நுழைகிற பொழுது பெருமானார் சொல்றாங்க, முதல் சந்திப்பு மனைவியை பார்த்த உடனே முன்னிட்டு ரோமத்தை பிடித்து, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா தபில்தஹா அலை, அல்லாஹ் இந்த பெண்ணிடமிருந்து நல்லதை கொடு, எந்த குணத்தின் மீது படைத்திருக்கிறாயோ அது நல்லதை கொடு, இந்த பெண்ணை எந்த தீய குணத்தில் படைத்திருக்கிறாயோ அதிலிருந்து என்ன பாதுகாத்து. இந்த துஆ அவருடைய வாழ்க்கையை மாற்றும். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றாங்க, இந்த இனிமையான அந்த அந்தரங்க வாழ்வு, உலகத்திலே அந்தரங்க வாழ்வுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்தவர்கள் பெருமானார் மட்டும்தானே. நீங்க தனிமையில இருக்கிறீங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம் நினைச்சிடாதீங்க, மிருகங்களை போன்று நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள். இந்த காலத்து தலைமுறைக்கு பெருமானார் சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய குடும்ப வாழ்க்கையில் தோல்வி எங்கே ஏற்படுதுன்னு சொன்னா, அவங்க முதல் சந்திப்பிலேயே மூணாவது ஒரு நபரோடு தான் அறைக்குள் நுழைகிறார்கள். மூணாவது நபர் யாரு? சைத்தான் கே பச்சா. இவன் மூணாவது நபர் தான். இவனை வெளியில வச்சுட்டு போனாங்கன்னா இல்லறம் நல்லதாக இருக்கும். ஏன்னா உள்ள போன உடனே அவர் கிளாஸ்மேட் பையன் ஃப்ரெண்ட்ஸ், மாப்பிள்ள ஆரம்பிச்சிட்டியா, வெயிட் ப்ளீஸ் வெயிட், பார்த்துடா, நம்பர் 1 நம்பர் 2, அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கல்யாணம் ஆகுது, அவன்கிட்ட கேட்டுட்டு தாங்க இவன். சரி, அந்த பொண்ணு சும்மா இருக்காங்கடா, ஏய் லூஸ் மாதிரியே இருக்கிறான், நடப்பை நான் சொல்லுகிறேன். தோற்று போகிற இளைய தலைமுறையின் இல்வாழ்வு தோற்று போவதற்கான காரணம் இதுதான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, உலகத்தில் மிக மோசமானவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் அமைத்து தந்த அந்தரங்க வாழ்வை யார் பகிரங்கப்படுத்துகிறார்களோ. மறுநாள் காலையில ஃபர்ஸ்ட் போன அவங்க சக்சஸ் அந்த பிள்ளைகள் போறோம். தங்களுடைய அந்தரங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று பெருமானார் சொன்னாங்க. ஆனால் தெரிய வேண்டியதை யாருமே தெரியவில்லை. முன்னெல்லாம் நிக்கா மாப்பிள்ள எங்கிட்ட வருவான், எவனுமே வர்றதில்லை, எல்லாமே அல்லாஹ் வாய்ப்பாங்க, அல்லாம வாய்ப்பாங்க. உண்மை சொல்றான், அந்த சிலர் கல்யாணம் ஆயிடுச்சு, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். இமாம் என்ன சொல்றாரு? அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த துவா வரைக்கும் ஒது சொல்லு, 2 ரக்காத் இப்படி ஒரு துவா போதும், 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ்ட்ட துவா செய்யும் சொல்லிவிட்டு அவருக்கு தேவையான ஒழுக்க மரபுகளை பெருமானாரை காட்டி சொல்வார். அஜர்த்தா சொன்னார்னா இவர் அஜர்த்தா இல்ல செக்ஸ் டாக்டரான்னு கேட்டுவார். பெருமானாரை காட்டி சொல்வார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அந்தரங்க வாழ்விலும் ஒரு ஒழுக்கம் வேண்டும். நாங்க எங்க எதுக்கு சொல்ல வர்றது தெரியுமா? நம் கருவறையை கூட பெருமானார் தான் தீர்மானிக்கிறார்கள் சொன்னாங்க. அப்படி எல்லாம் ஒரு ஆன்மீக மயமான சந்திப்புக்கு பிறகு உங்களுடைய இல்லற வாழ்வை நீங்கள் தொடங்கும் பொழுது இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். நாங்கள் பெருமானார் சிற்றின்பம் தான், என்னுடைய தேவைதான். ஆனாலும் கூட ரப்பை அழைத்து அந்த சிற்றின்பத்தை இபாதத்தாக மாற்றுகிற வழியை பெருமானார் சொல்லிக் கொடுத்தார். அதுல கற்பனைக்கு வராத ஒரு செய்தி இருக்கு. உயிர் நீர் இடமாற்றம் பெறும் நேரத்தில் இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். பிறக்கிற குழந்தைகள் சாலிஹான குழந்தையாக. துஆ கேட்கும் போது யாரெல்லாம் குழந்தையை கொடுன்னு கேட்பீங்களா, சாலிஹான குழந்தை கொடுன்னு கேட்பீங்க? யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க? யாருங்க கேட்டிருக்கீங்க? இருக்கிற பிஸியில கேட்கிறதாவது வெங்காயமாவது கேட்கணும். என பெருமானார் சொல்லுகிறார்கள், ஆதவனுடைய மகன் மரணித்து விட்டால் எல்லாம் முடிந்துவிடும்.
எல்லாம் பிறந்த வேலைக்கு பார்ப்பவர்களுக்கு வெட்கம், அதனாலதான் கபனாடை அணிவிக்கப்படும். நமக்கல்ல, பார்க்கிறவன் பயந்துடக்கூடாது, கபனாடை போட முடியுறார். புரியுதா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க பாருங்க, எல்லாம் போயிடும், அவன் செய்த நல்ல அமல்கள் அவனோடு மண்ணறிக்கை வரும். அவர் கற்ற பயனுள்ள கல்வி, ஒரு ஆசிரியர் மரணிச்சுட்டார்னா அவருடைய தேகத்தில் இருந்து உயிர் பிரிந்ததை தவிர அவர் கற்றுத்தந்த அறிவும் ஞானமும் பரவிக்கொண்டே இருக்கும். பேஷ்மா மூத்த போயிட்டாருன்னா நீங்க சொல்லுவீங்க, எங்க பேஷ்மா ஒருத்தர் இருந்தாருங்க, 40 வருஷமா இருந்தாருங்க, அவர் இப்படி எல்லாம் சொல்லுவாருங்க. சொல்றோமா இல்லையா? அவருடைய கல்வி அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய்கொண்டே இருக்கும். மூன்றாவது பெருமானார் சொன்னார்கள், வலதும் சாலிஹன் யதுஉலஹு, தாய் தகப்பனுக்காக மற்றவர்களுக்காக துஆ செய்கிற சாலிஹான குழந்தைகள். சாலிஹா இருந்தா தான் அது துஆ செய்யும். இந்த சாலிஹ் எங்க கிடைக்கும்? டிமார்ட்ல கிடைக்கும். அப்படிதான் நம்பிட்டு இருக்கிறோம். நாங்க எல்லாமே ஆன்லைன்ல புக் பண்ணிடுவோம். ஆன்லைன்ல புக் பண்ண சாலிஹான குழந்தை கொடுத்து புக் பண்ணுவாங்க. இந்த சாலிஹான குழந்தை எங்கிருந்து கிடைக்கும்? அந்த அம்மாவே சொல்லுது, சித்ரா சித்தா. நீ சைத்தானா இருந்தா பிறக்கிறதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாள வேண்டிய அந்த தனிமை. நீங்க நிதானமா யோசிங்க, நிதானமா யோசிங்க. அந்த நேரத்தில் அந்த துஆவுடைய ஞாபகம் வந்து அந்த துஆவை ஓதுவது சாத்தியம் என்றால் பிறக்கிற குழந்தை வழியில்லாமாக பிறக்கும். சொல்றது புரியுதா? ரொம்ப டீப்பா தான் போனா என்ன வேற மாதிரி பார்ப்பீங்க. புரியுதா? அந்த நேரம், அந்த சூழ்நிலை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உனக்கு அளித்த அல்லாஹ் வாழ்க்கையிலே அந்த சிற்றும்ப நேரத்தில் இந்த உயிர் நீர் பரிமாற்றம் ஏற்படுகிற பொழுது இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். அதுல என்ன நடக்கும் தெரியுமா? கருத்தரிப்பது ஷைத்தானுடைய தூண்டுதல் இல்லாமல் சாலியான குழந்தையாக கருத்தரிக்கும். நம்ம ஆசைப்படுறது இருக்குங்க, இப்படி இடமா போடுறோங்க, வீடு கட்டி மக்களுக்கு வேணும்ல. மக்களுக்கு, எந்த மக்களுக்கு? சாலியான மக்களாக இருந்தால் உங்களுடைய செல்வம் பயனுள்ள வழியிலே போகும். பெற்று வச்சிருக்கிற நாளும் சூப்பர். ரோட்ல பாக்குறவங்களாம் உங்களுக்கு என்னங்க 4 சிங்க குட்டி இருக்கு. சொல்ற உண்மைதான். பெரியவங்க சிங்கக்குட்டி, சின்னவங்க கரடி குட்டி, மூணாவது நாய்க்குட்டி, 4வது நதிக்குட்டி. எவனுமே ஏன் குட்டியா இல்லை. எப்படி வளர்ந்து சாலியா எப்படி கிடைக்கும்? என் கருவறை வாழ்வை பெருமானார் தீர்மானிக்கிறார்கள். உலகத்துல கருவறைக்கான, தாம்பத்தியத்திற்கான, உயிரின் பரிமாற்றத்திற்கான வழியை சொல்லிக் கொடுத்தவர்களை காட்டுங்கள். டாக்டர் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? டாக்டர் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? அந்த குரோமோசோம் இல்லையா, அந்த விந்தணுக்கள், உயிரணுக்கள், அது எப்படி எல்லாம் அது சேரும், அந்த அணுக்களில் எது கருவறையில் இடம் பிடிக்கும், மீதி எல்லாம் என்ன ஆகும், சயின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. சாலியான குழந்தைங்க எந்த டாக்டரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள், பிறக்கிற குழந்தை சாலியாக பிறக்கணும் அப்படின்னா அந்த துஆ. இப்ப சொல்லுங்க, நம்முடைய உருவாக்கத்தில் பெருமானார் முக்கியமாக இருக்கிறார்கள். இருக்கிறாங்களா? அதுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இந்த கருபாக்கியம் கிடைத்து விட்டால், கருபாக்கியம் கிடைத்து விட்டால் கர்ப்பிணி பெண் பிரசவம் வரைக்கும் குர்ஆன் ஓதட்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் பெருமானார். இப்ப பிறக்க போது போனோட தான் பிறக்குது, பிறக்கிறது டான்ஸ் ஆடிட்டு தான் பிறக்குது. ஏன்னா 9 மாசம் இந்த அம்மா டிவி முன்னாடியே டாக்டர் அசையக்கூடாதுன்னு சொல்லிட்டார், நடக்கக்கூடாதுன்னு சொல்லி படுத்துக்கிட்டே பெற்றுக்குது. ஆனா பார்த்தது அத்தனை சீரியல், பிறக்கிறது மட்டும் அவ்வளவா பிறக்குமா? டான்ஸ் ஆடிட்டு தானே பிறக்கும். வலதும் சாலிய பெருமானார் தீர்மானிக்கிறார்கள். இந்த அந்தரங்க வாழ்விலும் பேணப்பட வேண்டிய ஒழுக்கங்களோடு நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள். தாய்மார்கள் சொன்னார்கள் கர்ப்பிணி பெண்ணுக்கு, ஏன்னா அவளுக்கு உடல் ரீதியான நிறைய மாற்றங்கள் நிகழும் பொழுதெல்லாம்
அந்த சிசுவுக்கான உயிரும், அந்த சிசுவுக்கான உணவும், அந்த சிசுவுக்கான இரத்தமும் தாயிடம் இருந்து பரிமாறப்படுகிறது. உணர்வுகளும் தாயின் உணர்வுதான் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படும். நான் சொல்றது கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கா? கருவறையில் இருக்கிற குழந்தை தாயினுடைய முழு பலாபலன்களை அனுபவிக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த இடத்துல சாலிஹான குழந்தைக்கான இலக்கணத்தை சொல்லுகிறார்கள். தாயின் உணர்வுகள் என்னவோ அதுதான் குழந்தைக்கு வரும். இந்த காலகட்டங்கள்ல நிறைய குர்ஆன் ஓதுட்டோம்னாங்க. குர்ஆன் ஓதுகிற கர்ப்பிணி பெண் அல்லாஹ்வோடு உரையாடுகிறார். கலாம் ஷரீஃப் உலகம் வரலாறு தெரியும். ஹஜா முஹையீன் சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாயார் கொண்டு போய் மதரசால விட்டு பையனை குர்ஆன் ஓதி கொடுங்க அப்படின்னு ஹஜரத்துட்ட சொல்ல, ஹஜரத்து கை வச்சு பிஸ்மில்லா அப்படின்னு சொன்னாங்க. ஓத ஆரம்பிச்சார் 15 ஜுஸு ஓதி முடிச்சிட்டார். ஹஜரத்து கோவம் வந்துச்சு, ஏமா இப்பதான் ஓத விடுறாங்க, குர்ஆன் இவ்வளவு அற்புதமாக ஓதுகிறது. அந்த தாய் மிக யதார்த்தமாக நளினமாக சொன்னார்கள், இல்லை உஸ்தாத் அவர்களே, என் குழந்தை கருவறையில் இருந்த காலகட்டத்தில் குர்ஆனை நான் மனப்பாடம் செய்தேன். இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமாங்கிறத யோசிக்கிறது. சாத்தியமா? சொல்லுங்க, சாத்தியமா? மோமின்களாக இருந்தால் சாத்தியம். சாலிஹான குழந்தை வேண்டும், அதை தீர்மானிக்கிற வழிமுறைகளை பெருமானார் கற்றுத் தருகிறார்கள். பெருமானார் இல்லாமல் என்னுடைய கருவறை வாழ்வும் கூட நல்லதாக அமைவதில்லை. அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். பிறந்துட்டோம், இந்த துனியாவுக்கு வருகிற பொழுது அழுது கொண்டே வருகிறார்கள் குழந்தைகள். ஏன் தெரியுமா? ஆனந்தமான வாழ்வை விட்டும், ஆனந்தமான வாழ்வு, அதிலிருந்து முசீபத்தான ஒரு வாழ்வுக்கு வந்ததை நினைத்து இந்த குழந்தை அழுகிறது. 60, 70, 80 தீர்மானிக்கப்பட்டுதானே பிறக்கிறது. உலகத்திற்கு வருகை தந்த குழந்தையின் செவிகளில் முதலாக அல்லாஹ்வின் திருநாமத்தை பதிவு செய்யுங்கள். வலது காதுல, இடது காதுல. இப்ப பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா மினி சந்தாக்பட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம். இன்குபேட்டர் அம்மாவுக்கே தெரியாதுங்க. பிறந்தவங்க தூக்கி போய் சந்தாக்கள் வச்சாங்க. அது வச்சு காசு வாங்கணும், வேற என்ன வழி? நாமெல்லாம் வீட்டுலதான் நடந்தோம். சனியனை வான் பிடிச்சிருந்தாங்க, வந்தாச்சு. அம்மாக்கும் உண்டாகல, நமக்கும் உண்டாகல. மண்ணை திண்டுதான் வளர்ந்தோம். நமக்கு பிடிச்ச ஜூஸ் எதுனா மூக்குச்சு. ஆமா, அதெல்லாம் அசிங்கம் ஒண்ணு கிடையாது. அந்த காலத்துல பசங்க என்ன செய்வாங்க, கிடைச்சது அது ஒண்ணுதான் அப்படின்னு வருவாங்க. ஆமா, அவன்கிட்ட பெருசா டாயர் எல்லாம் இருக்காது. சுதந்திரம் அவன்கிட்ட தான் கேட்கிறோம். அருமையா வளர்ந்தார்கள், ஆரோக்கியமாக இருக்கிறோம். பிறந்த உடனே சந்தாக்பேட்டையில, அது சந்தாக்பேட்டை தான், மினி சந்தாக். 3 நாள் கழிச்சுதான் பாக்கிறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி அவசரம். அந்த அம்மா பெத்து கிடக்குது, என்ன வேதனை, குழந்தைகளோட செல்வி. என்ன கொடூரம் இது! முதலாய் அல்லாஹ்வுடைய திருநாமம் அதனுடைய காதுகளில் செலுத்தப்படுவோம். வாங்கிக்காம சொல்லியாச்சா? ஷைத்தான் இந்த குழந்தையை ஆட்டுமிக்க கூடாது, அதனால் அகீகா கொடுத்து உம்மு சிபியானிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்து விடுங்கள். இந்த அகீகா ஏழை பணக்காரர்கள் வித்தியாசம் கிடையாது, எல்லாரும் கொடுக்கணும். ஏன்? அந்த குழந்தை ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கப்படணும் இல்லையா? 3 ஆண்டுகள் தொட்டில் காலத்தில் குழந்தையினுடைய செவிகளில் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் பதிக்கப்படும். இதெல்லாம் மார்க்கமே தெரியலன்னு நம்ம சொன்ன முன்னோர்கள் தொட்டி ஆட்டும் போதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுக்கு தொட்டியும் கிடையாது, கிளவியும் கிடையாது. இப்ப ஆட்டோமேட்டிக் தொட்டி அதுல போட்டுட்டு அது ஆடிக்கும். அவர் பிறந்த குழந்தை போனை பார்க்கிறது. எங்கிருந்து சாலிஹான குழந்தை நீங்கள் உருவாக்க முடியும்? நான் பிறந்ததிலிருந்து என்னை இயக்குகிறார்கள் பெருமானார். உனக்கு முதல்ல இதுதான் விழுகணும். 3 ஆண்டு காலம் லா இலாஹ இல்லல்லாஹ். 10 வயது வரைக்கும் சத்தங்கள் கிடையாது, கல்வி தேடல் மட்டுமே. 10வது வயசுல இருந்து நீ வாழ நினைக்கிறாயா? இதோ உன் காலம் இப்படி இருக்கட்டும், என்னை பெருமானார் வழி நடத்துகிறார். உன்னுடைய சிகை அலங்காரம் இப்படி இருக்கட்டும், பெருமானார் வழி நடத்துகிறார்கள்.
உன் சாப்பாட்டு முறை இப்படி இருக்கட்டும். உலகத்துல யாருங்க சாப்பாட்டுக்கு அதவு சொல்லி கொடுத்தா? அது இப்ப என்ன ரொம்ப நாகரீகம் சொல்லிட்டு மண்டபத்துல எவ்வளவு உச்சாரமா மாறிடுவோம். ஐயா, அண்ணன், அம்மா, அன்னைக்கு சொன்னோம்ல வீடு வீடா பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறான். நம்மளும் என்ன பண்றோம்? கண்ணியமான பிச்சை. போனவன புரோட்டா வைப்பார், தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் கிரேவி வைப்பார், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அவன் என்னமா அல்லா மாறி, நாம பிச்சைக்காரன் மாறி. ஆமா, இதுல என்ன தமாசனா, பள்ளிவாசல் மட்டும் ஹஜரத் வாங்க ஹஜரத் வாங்கன்னு சொல்ற எல்லா உயிர்களும் மண்டபத்துல நம்மளை கண்டுக்கிறது தள்ளி பின்னாடி வர பின்னாடி வர. நான்ல போறதே கிடையாது. இதுல பிச்சைக்கார போற உங்க மேல ரொம்ப உசுரின்னு சொல்றவன் எல்லாம் மண்டபத்துல காம்ப்ரமைஸே கிடையாது. ஹஜரத் பார்த்தா எந்திரிக்க வேண்டியது ஒரு சேர் போச்சுன்னா என்ன பண்றது தெரியாத மாதிரி இப்படி போடுது. அதுக்கு மேலேயும் நம்ம மாஸ்டர் மைதான மாதிரி ஒரு சேர கிடைச்சி உட்கார்ந்து அதற்கு சாப்பிட்ட மாதிரி தெரியுது. இப்பதான் பந்தியில சேர் கிடைச்சிருக்கு. பின்னாடி ஒன்று நின்றுக்குவாரு. இது சில்லி நல்லா இருக்கா? பெருசா சிறுசா சாப்பிடா? எவ்வளவு அலங்கோலம்! இந்த பஃபே சிஸ்டம் போடுறாங்க, தப்பு இல்லை. பஃபேவுடைய மெத்தேடே என்னன்னா, அளவா வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிடணுங்கிறத நம்ம கத்துக்கணும். நின்று சாப்பிடக்கூடாது. ஆனா இதுக்கு மனசு கேட்காது. காலியாச்சு தட்டு உகது மலை அளவுக்கு இருக்கிறோம். திங்க முடியுமானா பேராசை வாங்கி வந்து வச்சுட்டு பாட்டெல்லாம் போர்ல ஜெயிச்ச மாதிரி முதல் வாய் வச்சிருந்தே மூஞ்சி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிடிக்கல திருவாத்தா மாதிரி திருன்னு முடிக்கல. இன்னும் நிறைய பேருக்கு என்ன ஐட்டனே தெரியாது. இன்னும் பார்ப்போம், பிடிச்சிருந்தா கட்டுவோம், இல்லைன்னு கொட்டுவோம். உலகத்தில் எந்த சமுதாயம் உணவு முறைகளால் ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டதோ, நான் சொல்றேன், இந்த பாலஸ்தீன் குழந்தைகள் உணவுக்கு வழி இல்லாமல் உலகமே அவர்களுக்கு உதவ காத்திருந்தும் கூட வழி இல்லாமல் பட்டினியில் செத்துக் கொண்டு இருக்கிறார்களே. அல்லாஹ் நமக்கு இவ்வளவு அபரிமிதமான உணவை கொடுத்திருக்கிறான். பழைய சோறு சாப்பிட்டு வளர்ந்தவர்கள் தான் இல்லையா? அல்லாஹ்வுக்கு நன்றி இல்லாமல் அவ்வளவு கொட்டணும். இந்த மண்டபங்களில் கொட்டப்படுகிற அந்த சாப்பாட்டை என் பாஷையில நான் சொல்லுவேன். எங்க போத்தனூர் ரோடு வந்தீங்கன்னா ஒரு 17 மண்டபம் இருக்கு. அடிக்கடி நான் சொல்லுவேன், போத்தனூர் நாய்கள் கூட சைகம் கேட்கிறது. கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் போனவனும் ஒரு வேக்கு மிச்சம் கொண்டு வந்து கொட்டனா நாய்கள்லாம் ஒடியாது. ஒடிட்டான் சாப்பாடு சாப்பாடு ஒடியாது என்று பார்த்துட்டு எல்லா நாய் தலையில இன்னைக்கு ஒடியாது. புரியுதா? கொட்டப்படுகிற பிரியாணிகளை நொந்து போன நாய்கள் சைவம் கேட்கிறது. நீங்க எந்த நாயை வழங்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எவ்வளவு சாப்பாட்டை வீணாக்குறோம். இதே நாம் தான் வரலாறு பேசுகிறோம். சாக்கடையில் விழுந்த பருக்கையை எடுத்து கழுவி சாப்பிட்டார்கள் பெருமானார். அன்னத்தை வீணடிக்காதீர்கள் என்று சொன்னார்கள். கிடைக்குங்க, கிடைக்கும் எதிர்த்து அடுத்த பத்தியில வாங்கிக்கலாம். ஆனா மனசு கேட்காது. அந்த இலையை மூடி வைக்கிற பொழுது ஒரு ஏழையின் உணவை குப்பை தொட்டிக்கு அனுப்புகிறோமே, அல்லாஹ் இது குறித்து கேட்பானே. பெருமானார் உணவு முறைகளை என்னை இயக்குகிறார்கள். நான் சொல்ல செய்திதான், பெருமானார் நம்மை எந்த இடத்திலும் நாம் தவிர்க்க முடியாது. இல்லைன்னா நீங்க உம்மத்தில் முகம்மதே கிடையாது. சாப்பாட்டுல ரசூல் இப்படி சொன்னாங்க. அடுத்த வேணுமோ சொல்லிட்டு போட்டோமே, பருக்கை எடுத்து போடு, விரல்களை சூப்பு, எல்லாத்துக்கும் விஞ்ஞான வழி இருக்கிறது. அரசு கூட்டம் நடக்கிறது. சாஹிபு சிர் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபையில் உட்கார்ந்து கீழே விழுந்த பருக்கைகளை எடுத்து சாப்பிடுகிறார், விரல்களை சூப்பிடுகிறார். பக்கத்துல ஒருத்தர் குத்துறார். நாகரிகம் என்ன தெரியுமா? வலிச்சு சாப்பிடக்கூடாது, விரலை சூப்பிடக்கூடாது, அப்படியே தின்னுட்டு போட்டுட்டு போய் கையை கழுவணும். இதை நாகரிகம் என்று உலகம் சொல்லுகிறது. சாப்பிட்ட தட்டை பார்ப்பவர்களுக்கு அருவருப்பு வராத அளவில் அதை வலித்து சாப்பிடுங்கள். எந்த பருக்கையில் அல்லாஹ் ஆரோக்கியத்தை வைத்திருப்பான் தெரியாது. ஒரு பருக்கையும் விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரிசுக்குக்கு மரியாதை செலுத்துங்கள். விரல்களை சூப்பிக் கொள்ளுங்கள். அதுல பெப்சி குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பெப்சி குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜீரண சக்திகளை அதிலிருந்து அல்லாஹ் வைத்திருக்கிறார். இத்தனையும் பெருமானார் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவங்க சாதி அல்லவா சொன்னாங்க.
அத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாஉலாயில் ஹுவகா. இந்த முட்டாளுகளுக்காக எனது கண்மணி நாயகத்தின் சுன்னத்தை நான் விடுவேனா? அந்த ஈமான் வரணுமா இல்லையா? எனக்கு சூப்பி சாப்பிடுறது அடுத்த அசிங்கமா நினைப்பாங்க. என் ரசூல் செய்தார். என் உணவு முறைகள், என்னுடைய டிரெஸ்ஸிங், என்னுடைய திருமணம், என்னுடைய எஜுகேஷன், என்னுடைய வியாபாரம். ஏங்க பழனி பாபா அடிக்கடி சொல்வார், இந்த சமுதாயத்துக்கு மட்டும் ஹலால் ஹராம் இல்லைன்னா உலக கோடீஸ்வரர்கள் இந்த உம்மத்து தான். நான் அடிக்கடி அந்த பாபாவை நினைச்சுக்கணும். இருந்ததுல ஒரு நல்ல பாபா, இப்ப ஏராளமான கோடி பாபாக்கள் இருக்கு. அந்த பாபா தெளிவா சொல்லிட்டு போச்சு, ஹலால் ஹராம் பாக்குறதுனால தாண்டா எங்காலும் இன்னும் தெருவுல ஐஸ் வண்டி தள்ளி 10 காசு 5 காசுக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். ஹலால் ஹராம் பாக்கலாமா? இல்லைன்னு சொன்னா பிஸ்மில்லா வட்டி கடை, மாஷா அல்லாஹ் வட்டி கடை நாங்க ஆரம்பிச்சிருவோமே. எங்களுக்கு தெரியாத வட்டியா? பேங்க்ல கூட அக்கவுண்ட் ஆரம்பிக்காத நிறைய மூமின்கள் இருக்கிறார்கள். வட்டியினுடைய வாடகை கூட வந்துவிடக் கூடாது. எங்களுக்கு தெரியாதா? வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருள் வந்துச்சுன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் கோயம்புத்தூர்ல டூப்ளிகேட்டை தயார் பண்ணிடுவோம். எங்காவது நம்மால அவ்வளவு. ஆனா ஹலால் ஹராம் பார்ப்பதினால் அடுத்த காசுக்கு ஆசைப்படக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. வணிகத்தில் எம்பெருமானார் நிற்கிறார்களே, வாழ்க்கையில் இருக்கிறார்களே, இப்படியே வாழ்க்கை ஓடுது. காலையில் எழுந்ததிலிருந்து எம்பெருமானார் என்னை இயக்குகிறார்கள். பெருமானார் சொன்னதுனாலதான் நான் கேட்கிறேன். யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன். பாத்ரூமுக்கு போறையா, தலையை மறைச்சுக்க, செருப்படித்து கொண்டு போ. யார் சொன்னார்கள்? சொல்லுங்க. ஒரு மூமினை ரோட்டில் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை நீங்கள் பார்க்க முடியுமா? ஒரு சிறுவனை பார்த்தாலே உடனே கண்டிப்போம். அதனாலதான் சில பள்ளிகள்ல அந்த பாவத்திற்கு நாம காரணமாயிடக்கூடாது. அந்த பாத்ரூமை கூட்டனாலும் எமர்ஜென்சிக்கு ஒரு பாத்ரூம், ஒரு யூரின் பாஸ் பண்ற இடம் வெளியில தனியா வச்சிருப்பான். ஏன்னா பூட்டிட்டாங்கன்னு சொல்லி அவரு இவரு என்ன செய்வாரு? ஜட்ஜுங்க கோர்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு வெளியில வருவாரு. அவசரம் உற்சாகம் ஜட்ஜு நின்று நினைச்சிட்டு இருக்கும். இதோட தீர்ப்பு எப்படி இருக்கும் யோசிங்க. மூமின்கள் யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள். என் சிறுநீர் கழிக்கிற இயற்கை உபாதையை கூட என்னோடு இருந்து எம்பெருமானார் என்னை வழி நடத்துகிறார்கள். அவன் அந்த இடத்துல உருட்டுறாங்க. நின்றுட்டு சிறுநீர் கழிக்கிறான். ஆமா, மறைமான இடத்துக்கு போ. முடிஞ்ச பிறகு தண்ணீர் விட்டு கழுது. தண்ணீர் கிடைக்காட்டி குறைந்தபட்சம் டேலா. முன்னையெல்லாம் எல்லா பள்ளிவாசலையும் டேலா வச்சிருப்பாங்க. இப்ப வச்சீங்கன்னா வடை நினைச்சு எடுத்து சாப்பிடுவாங்க. இப்ப டேலா இல்லை. இப்ப நான் சொல்றேன் டிஷ்யூ பேப்பர் வைங்க. எங்க தொழுகையாளிகள் ரொம்ப பக்தி எங்க காமிப்பாங்க தெரியுமா? தொழுகைக்கு சாதாரணமா எப்ப இந்த கிளம்பி வரும் சொல்லுங்க. பாங்கு சொன்னவன கிளம்பி வரும். யாருக்குமே பாங்கு டைம் தெரியாது. இக்காமத்து டைம் கரெக்டா நாம வச்சிருக்கோம். 8:30க்கு இஷா, 8:30க்கு தான் வருவாரு. இப்ப இவருக்கு பரபரப்பாயிரும். ஜமாத்து போயிருவேன். இப்ப என்ன செய்யறாரு தெரியுமா? வேகமா பாத்ரூமுக்கு போறாரு. போயிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு வந்துடுறாரு. அடி அங்கேயே விழுந்துருச்சா? சிறுநீர் சுத்திகரிப்பு சரியாக அமையாவிட்டால் பின்பு எல்லாம் பாழாகிவிடும். அவசர கோலத்துல நின்று உட்கார்ந்து அந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டு பசங்க வர்றாங்க, திரும்பி திரும்பி பாக்குறான். அதே கொஞ்சம் கழட்டி விடுங்க. கழட்டிட்டானா மாட்டி விடுறதுக்கு ஜமாத்தி வரும். வேற வழி இல்ல, உட்கார முடியாதுங்க. அவ்வளவு டைட்டு நின்று அப்படியே வச்சுட்டு இருக்கிறார். சரி போகட்டும். சில மாற்றுத்திறனாளிகளுக்காக சில பள்ளிகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்காக நின்று சிறுநீர் கழிக்கிற, ஆமா நல்ல திறனாளியும் மாற்றுத்திறனாளியா மாறி நின்று அடிச்சிட்டு. சரி அடி என்னமா படி. நன்கு சிறுநீர் கழித்து எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இரும்புங்கிறாங்க. கண துளிகள் வெளியேற்றப்படணும். தொடையோடு அழுத்து துளிகள் வெளியேற்றப்படணும். எழுந்து அமர் துளிகள் வெளியேற்றப்படணும். நன்கு சுத்திகரி. ஜமாத்து முடிஞ்சாலும் பரவாயில்லை. அவங்களுக்கு ஜமாத்து கிடைக்கணும்னு ஆசை உள்ளவர் எல்லா தொழுகைக்கு 20 நிமிஷங்கள் இடைவெளி கொடுக்கப்படுவது. ஆற அமர சிறுநீர் கழித்து நல்ல முறையில். இவர் எப்படி உதவி செய்வார் தெரியுமா? கலவரம் நடக்கிற மாதிரி ஒரு கவுன்சிலர். சட்டை எல்லாம் நினைச்சு எல்லாம் வந்து பார்த்தா இங்க எல்லாம் சொத்தையா. தொழுகையில் ஆர்வம் இருக்கிறது, ஆனால் சுத்தத்தில் குறையை விட்டு விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எல்லாவற்றையும் எனக்கு சொல்லித் தருகிறார்களே. ஒருத்தர் சொல்றாரு, இந்தாங்க இங்கெல்லாம் நினைலங்க, கரெக்டா கழுகுங்க, வேலை பார்த்துருப்போம் சொல்லுவோமா? திரும்ப போய் கையை கழுகிறார். இவர் சொன்னதற்கல்ல, இவர் சொன்ன செய்தி பெருமானார் சொன்னது. வாழ்க்கையினுடைய எல்லா நிலையிலும் பெருமானார் நம்மை இயக்குகிறார். அதனால நான் சொன்ன கருவறையிலும் வழிகாட்டிய பெருமானார் துனியாவுடைய வாழ்விலும் நமக்கு வழிகாட்டுகிறார். நீங்க 10 லட்சம் ஹதீஸ் இருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட ஆதாரபூர்வமான சுமார் 7000 ஹதீஸ்கள் இருக்கு. பெருமானாருடைய பேச்சுக்கள் யாவும் உண்மை பண்படுத்துகிற. தும்மனை என்னங்க செய்யணும்? எப்படி தும்மணும்? தும்மறத பத்தி சீரியஸா நாம கொரோனால கத்துக்கிட்டோம். அங்க தும்மனை இங்க பிடிச்சிருவாரு. தெரிஞ்சதா? விபரீதம் தெரிஞ்சதா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, கை வச்சு தும்முங்க, அடுத்தவர்களுக்கு இடையூறு. பேசிட்டே இருக்கும்போது அப்படி மூஞ்சில தும்முறாரு, அவருக்கு சரி முடிச்சுட்டாங்க, நல்ல வளர்க்கறதுல மூஞ்சிக்குள்ள ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒழுக்கம் இல்லை. கொட்டாய் வருது, கொட்டாய் வருது, எப்படி விடுவோம்? கொட்டாவிக்கு தமிழ் சொல்லுங்க, கெட்ட ஆவி. அதுதான் நம்ம கொட்டாய் கொட்டாய் கொட்டாய்ங்க. தொழுகையில நின்று விடுறாருங்க. பஜ்ர்ல இமாம் ஓடுறது பெரிய விஷயம். ஆரம்பிக்கிறார் பின்னாடி பின்னாடி இவரு ஆமிங்கிறது தஞ்சி இமாம் தத்து போவார். நீ என்ன பண்ணல? பின்னால் தொழுகக்கூடிய மாமூமின்களின் குறைபாடு இமாமை பாதிக்கும் என்று பெருமானார் சொன்னாங்க. கரெக்டா? தராவியில தொழுக வைக்கும் போது யாராச்சும் துண்டித்தான்னு வச்சுங்க, ஆயத்து மறந்தோம். ஆயத்து மறந்தவங்க நம்ம என்ன செய்வோம்? துடிக்கணும்னா மறுபடியும் மேல போ, மேல தஜத்து ரொம்ப நேரம் தொழுக வைக்கிறார். என்னையா செய்கிறது? போர்க்களத்தில் நின்று வேலை செய்வதாக கொட்டாய் விடுவதற்கான ஒழுக்கம். வாழ்க்கை முழுவதும் என்னை வழிகாட்டிக் கொண்டே வந்த பெருமானார். உனக்கு ஒரு நாளைக்கு மௌத் இருக்கு, ஒரு நாளைக்கு மௌத் இருக்கு, அதையும் நீ அழகாக்கிக்கொள். இதை நான் சொல்லி தர்றேன். அல்லாஹ்ட்ட கேளு, யா அல்லாஹ் திடீர் மரணத்தை தந்து விடாது. நம்ம கேட்கிறோமா இல்லையா? பைசா கேட்கிறோமா இல்லையா? எப்ப கேட்டாலும் சரி, நீண்ட ஆயுள கொடு, நீண்ட ஆயுள கொடு. அதை வச்சு என்ன செய்ய போறோம்னு தெரியலையே. நல்ல அமல்களுக்கான நீண்ட ஆயுள். பெருமானார் சொல்றாங்க, வாழ்க்கையினுடைய அந்திமத்தையும் நான் தான் தீர்மானிக்கிறேன் இல்லையா? அப்ப கடைசியில எல்லாம் முடிஞ்சது. பெருமானார் சொல்லி கொடுத்தது நாம கேட்கிறோம். எல்லாம் திடீர் மரணம் வேண்டாம், கோர மரணம் வேண்டாம், அடையாளம் தெரியாத மரணம் வேண்டாம், நீரில் மூழ்கி வேண்டாம், நெருப்பில் கரிந்து வேண்டாம். நல்ல மௌத்து. நல்ல மௌத்தினுடைய அடையாளம் என்ன? எனக்கு மௌத்து வருவதை நானே உணர வேண்டும், நான் கலிமாவை மொழிய வேண்டும், என் கடமைகளை நான் முடித்துக் கொள்ள வேண்டும். கடைசி செகண்டுங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, இவருடைய மறுமை ரட்சப்பட்டது. சில பேருக்கு அஜித் போகும்போது சொல்லிக் கொடுப்போம் குடும்பத்துக்காரங்கள்ட்ட எல்லாம், பொருத்தம் தேடுங்கன்னா, நான்லாம் எந்த தப்பும் பண்ணல, நான் எதுக்கு கேட்கணும்? லூசு, நாம பண்றதே தப்பு தானேங்க. மக்களிடம் பொருத்தம் வாங்கலைன்னா மறுமையில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானே. இத்தனையும் சொல்லிக் கொடுக்கிற பெருமானார் சொல்றாங்க, கலிமாவோடு தன் மரணத்தை அனுபவிக்கிற அந்த வாக்கியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். கரெக்டா? மூத்தாயிட்டார். இப்பொழுதும் பெருமானார் என்னை இயக்குகிறார்கள். அவரை கண்ணை கசக்கி மூடுங்க. ஏன்? கண்ணை பார்த்தா பயந்து ஓடுவீர்கள். அப்படியே நிற்கிறார். கண்ணை கசக்கி மூடுங்க, வாயை மூடுங்க, அடிக்கெழுதுங்க, அவருடைய முதல் சுத்திகரிப்பு செய்யுங்கள். எல்லாம் பெருமானார் சொல்லிக் கொடுத்தது. நாம உட்கார்ந்த முடிவு பண்றோம். நம்முடைய மேட்டுப்பாளையம் பகுதியில அப்துல் காதர் மூத்தாகிவிட்டார்கள், அவரை என்ன செய்யலாம்? ஜமாத்தார்களை வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். இந்த உம்மத்து தானாக கற்றுக்கொண்டது. சொல்லிக் கொடுத்தவர்கள் பெருமானார். கண்ணை கசக்கிறாங்க, அறிவிப்பு செய்யறாங்க. இமாம் கண்டிஷனா சொல்றாரு, சீக்கிரமா எடுத்துடணும். சரிங்க இருக்கு, இமாம் சொல்லவில்லை, நபி சொன்னதை இமாம் சொல்லுகிறார், சீக்கிரமா எடுத்துடணும். எல்லாம் களையப்படுகிறது. அவரை எப்படி குளிப்பாட்ட வேண்டும்? இங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோமா? நபிதான் கிளாஸ் கொடுத்தார்கள். எப்படி குளிப்பாட்டணும்?
ஆணுக்கு கபனாடை எத்தனை, பெண்ணுக்கு கபனாடை எத்தனை. முடிஞ்ச பிறகு பள்ளிக்கு கொண்டு வருவோம். மௌத்தாயிட்டா பொது சொத்து. மௌத்தாயிட்டா பள்ளியில் கொண்டு வந்து ஜனாசா தொழுகை நடத்தி கபிரிஸ்தானுக்கு விரைவாக கொண்டு சென்று அடக்கும் போது நாம எல்லாம் பேசுவோம். என்னங்க அப்துல் காதர் யாரும் கோச்சுக்காதீங்க, என்னையும் நான் சொல்லிக்கிறேன். அப்துல் மாலிக் என்னங்க விட்டுட்டு போயிருக்காரு, அவருக்கு என்னங்க வீடு இருக்கு, வாசல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. மனிதர்கள் என்ன விட்டு போனார் என்று கேட்பார்கள். மண்ணறையில் காத்திருக்கிற மலக்குமார்கள் என்ன கொண்டு வந்தார் என்று கேட்பார். நம் ஞானத்தை பெருமானார் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். கொண்டு போகிற காரியங்களை செய்யுங்கள், விட்டு போகிற காரியங்களை செய்யாதீர்கள். கடமை. கொண்டாட்டிக்குள்ள அனாதையா இருக்கக்கூடாது, செய்யணும். ஆனால் அதுவே வாழ்வு என்று இருந்து விடாதீர்கள். இடையில இடையில கபருக்கான தேவைகளை தயாரித்துக் கொள்ளுங்கள். எங்கும் எம்பெருமானார் என்னை இயக்குகிறார்கள் சொன்னாங்க. இந்த சகோதரர் அல்லாஹ் யஸ்அல் கபரில வச்சுட்டீங்கன்னா 40 அடி எடுத்து வந்த உடனே 2 மலக்குமார்கள் வருவார்கள். அசுமதானி அசுரகான், கருத்த உருவமுடைய நீல நிற கண்களோடு 2 மலக்குமார்கள் வந்து அந்த மையத்தை எழுப்பி உட்கார வைப்பார். எஃப்ஐஆர் போடுவார். மன் ரப்பு, பதில் சொல்லுவார். மன் ரப்பு, உங்களுடைய ரப்பு யார்? மேரா ரப்பு பணம் ஹே, மேரா ரப்பு செல் ஹே, போலோ. அப்படித்தான் எப்படி வாழ்றோமோ அப்படித்தான் மௌத்துவோம். ரப்பு அல்லாஹ். யார் சொல்லுவாங்க? யார் தன்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ் 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 என்று சொல்லிக் கொண்டே இருந்தானோ அவர்களோட அவருடைய ரப்பு அல்லாஹ். அடுத்த கேள்வி, ஒரு நபி யார்? கண்டிப்பா அல்லாஹ் உன் சிஎம் யாருன்னு கேட்க மாட்டான், உன் பிஎம் யாருன்னு கேட்க மாட்டான். யார கேட்பான்? விசாரணை தளத்தில் வைக்கப்படுகிற அற்புதமான மாமனிதர் அங்கும் பெருமானார் தான் என்னை வழிகாட்டுகிறார்கள். இல்லையா? உன்னுடைய தீன் என்ன, உன்னுடைய கிருளா எது, இதெல்லாம் அமல் செய்யறவங்க சொல்லிடுவாங்க. உன் இமாம் யார்? உங்க இமாம் யாருங்க? இதை உங்களதான் சொல்லலாம். என் இமாம் மாலிக் எடுத்துன்னு சொல்லி பாருங்க, கூட 2 அடி விழுகும். இமாம் குரான். என்னுடைய இமாம் குரான். இந்த எஃப்ஐஆர் போட்டாச்சா? இதற்கு பிறகு உள்ள செய்தியை பெருமானார் சொல்லுகிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்திருக்கிற அற்புதமான ஹதீஸ். ஒரு உருவத்தை காட்டி மலக்குமார்கள் கேட்பார்கள், மா தக்கூலு ஃபீ ஹாதா ரஜுல், இவரை பற்றி இவருடைய கருத்து என்னன்னு கேட்பான். அந்த உருவம் யாரு? சத்தமா சொல்லுங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லையா? இந்த வழிகட்ட இளைஞர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்க அமீர்களை காட்டி கேட்கவே மாட்டாங்க. அவனுக்கு சொல்லிதானே வழிவிட்டு போனீங்க, அவனுக்கு சொல்லிதானே வழிவிட்டு போனீங்க. ரசூலை காட்டி கேட்பார்கள். இவர் யார்? பெருமானாரே விளக்கம் சொல்லுகிறார்கள். காபிர் சொல்லுவான் லாத்ரி, யாருக்கு தெரியல. முனாஃபிக் சொல்லுவான் கதா கதா, இந்த கேள்விப்பட்டிருக்கேன், இவர் யாருன்னு கேள்வி. முனாஃபிக் அப்படித்தான் நடிப்பா, நடிப்பே பதிலாக வரும். நம்மை போன்ற மூமின்கள், பெருமானாரே வாழ்க்கையெல்லாம் அனுபவித்தவர்கள் சொல்லுவோம், ஹாதா நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள்தான் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். பார்க்காதவர்களும் பாசத்தின் வெளிப்பாடாக தன் நபியை அடையாளம் கண்ட பிறகு இப்ப மலக்குமார்கள் சொல்வார்கள், கன்னம் கனௌமத்தில் அரூஸ், புதியாப்புல உறங்குனது போல உறங்குவாங்க. புதுமாப்பிள்ளை தூங்குவதை போல மண்ணறையில. புதுமாப்பிள்ளை எங்கேயாவது தூங்குவானா? சொல்லுங்க. தூங்குறவனுக்கு பொண்ணை கொடுத்தா என்ன சந்தோஷம். புதுமாப்பிள்ளை தூங்க மாட்டான். மலக்குமார்கள் சொன்ன வார்த்தையை பாருங்க, புதுமாப்பிள்ளை எப்படி ஆனந்தத்தின் உச்சத்தில் தூங்க மாட்டாரோ கியாமத்து வரைக்கும் சந்தோஷமாயிரு. என்னுடைய கவலை தீர்மானிப்பவர்கள் யார்? ஒரே ஒருத்தர் தான் சொல்றார். கருவறையை தீர்மானித்தவர்கள், துனியாவுடைய வாழ்க்கையை வழிநடத்தியவர்கள், என் மன்னரை நான் பயங்கரமான ஆளு, ஒண்ணு வேலைக்காக, ஒண்ணு வேலைக்காக. நான் எம்ஏ படிச்சிருக்கேன், எம்பில் படிச்சிருக்கேன், பிஹெச்டி பண்ணியிருக்கேன், நான் தான் கவுன்சிலரு, நான் முன்னாடி அப்படி, நான் மாவட்டம், நான் வட்டம்.
நான் ஒன்றியம் ஒரு வேலைக்கு ஆகாது. ஆகுமா? இப்ப எல்லாரும் சொல்ல முத்தவள்ளியா மஸ்ஜித், நான் ஆளு ஒண்ணு வேலைக்காக. பெருமானாரை அடையாளப்படுத்தியவர்கள் மன்னரை சொர்க்கமாக மாறும். ஆலமே பர்ஸக், கண்ணுக்கு தெரியாத நிறைய அதிசயங்கள் அந்த 6 அடி மண்ணிலே நடக்கும். சஹாபாக்கள் அந்த வாய்ப்பை பெறுவதற்கு என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? என்னெல்லாம் செஞ்சாங்க? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மரணத்தின் கடைசி நேரத்தில் வசியத்தை செஞ்சாங்க, இந்த குச்சிய என்னோடு வைத்து அடக்குங்கள். பெருமானார் தந்த குச்சி, நகக்கண்களை கண்களில் வைத்துக் கொண்டு அடக்குங்கள். ஏன்னா பெருமானாருடைய அந்த தொடர்பு இல்லாத மன்னரை வாழ்வு வெற்றி பெறாது முடிவு பண்ணார். சரியா? மறுமை நாளில் எழுப்பப்படுவோம். முதலாக நான் எழுப்பப்படுவேன் பெருமானார் சொன்னார். அடுத்ததாய் சித்திக் நாயகம் எழுப்பப்படுவார்கள். உலகம் முழுவதும் எழுப்பப்படும் பொழுது இந்த ஹதீஸ் ஞாபகத்துல வச்சுக்கணும். தமூதூன கமா தஈஷூன் வ துபஅஸூன கமா தமூதூன். நீங்க எப்படி வாழ்ந்தீர்களோ அப்படித்தான் மரணிப்பீர்கள். ஹராம்ல வாழ்ந்தீங்கன்னா மரணம் ஹராமாக நிகழும். எப்படி வாழுகிறீர்களோ அப்படி மரணிப்பீர்கள். எப்படி மரணித்தீர்களோ அப்படியே எழுப்பப்படுவீர்கள். அல்லாஹ் நம்மை மூமின்களாக அம்பியாக்கள் அவுலியாக்கள் கூட்டத்தில் எழுப்புவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். கேட்டுட்டே இருக்கணும். நம்ம கையில இல்லாத, நம்ம சக்திக்கு மீறினது நல்ல மௌத்து வரும். சில பேர் சொல்லுவாங்க மிஸ்ஸிங், ஆல் மிஸ்ஸிங், 20 வருஷம் ஆச்சு, இருக்காரா இல்லையான்னு தெரியல. சரி, ஒரு முடிவு பண்ணி போயிட்டாருன்னு நினைச்சிட்டு அன்னைக்கு பாத்தியா வச்சுட்டாங்க. கரெக்டா பாத்தியா கொண்டுட்டாரு. டேய், யாருக்கடா பாத்தியா? உங்களுக்கு தான்டா. உயிரோட இருக்கிறவங்க எப்படா? வேண்டாம் நாங்க பெருமானார். என்ன ஆட்சின்னு தெரியாத மரணம் வேண்டாம். நாங்க ஸ்டேஷனா சுத்தலாம். அந்த பிணவரை மார்ச்சுவல் ஒவ்வொரு இடமா போறாங்க. சிதைந்து போன உடல்களை அடையாளம் காட்டி, உங்க தகப்பனா இந்த விரலை பார்த்தா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, கூடவே இருக்கிற மனைவி தான், கூடவே இருக்கிற மகன் தான், கூடவே இருக்கிற தந்தை தான். இந்த முகம் சிதைந்து விட்டால் அடையாளம் சொல்வதற்கான வழி நமக்கு இருக்காது. அந்த மாதிரி கோர முடிவுகள் யாருக்கும் சம்மதிக்க கூடாது. நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். நாங்க பெருமானார் மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுது ஐயோ என்ன நடந்தது என்று எழுந்து வருகிற மக்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அத்தனை பேர்களும் அபயம் தேடி ஓடுகிற நாளில் ஒருத்தனும் தான் செய்த அமலை சொல்லி அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற முடியாது. எல்லாம் 50 வருஷம் தொழுவிருக்கேன் அப்படின்னு பேசினா அல்லாஹ் சொல்லுவான், உன் இமைகளை காப்பதற்கு தந்த அந்த ரோமங்களில் ஒரு முடி அளவுக்கு கூட நீ வணங்கவில்லை, எல்லாத்துக்கும் அமல் செஞ்சுட்டு வாங்க. பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள், நரகம் என்பது அல்லாஹ்வுடைய நீதியின் வெளிப்பாடு, சொர்க்கம் கருணையின் வெளிப்பாடு. அதனாலதான் நம்ம எப்படி துஆ கேட்கிறோம்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு, பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். நான் செஞ்ச வணக்கத்துல எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேட்க கூடாது. எதனால? உன்னுடைய அருளை கொண்டு. இந்த மறுமையினுடைய சோதனைகள் ஹவுல், பெருமானார் சொல்லுவாங்க, ஹவுல் திடுக்கம், என்ன நடக்கிறதோ அந்த மறுமைக்கும் கண்மணி நாயகம் தான் தேவைப்படுகிறார்கள். அந்த தேவையான நேரத்தில் பெருமானார் தாகத்தினுடைய உச்சத்தில் இருப்பார் இல்லையா? சூரியன் ஒரு ஜானுக்கு மேலே இருக்கும், தன் வியர்வையிலே முங்கிக் கொண்டிருப்பார், கடினமான தாகம். அப்பதான் தாகத்தை தீர்க்க பெருமானார்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மறுமை நாளில் தாங்கள் எங்கே இருப்பீர்கள், நாங்கள் எப்படி உங்களை வந்து பார்ப்பது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தில் என்னை சந்தியுங்கள். தாங்கள் இன்றி நாங்கள் இல்லை யா ரசூலல்லாஹ், முழுக்க முழுக்க எங்களை இயக்கியவர்கள் பெருமானார். அடிக்கிற தாகத்திற்கு தாகம் தீர்த்து வைக்கிற நீர் தேவை. ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திற்கு அல்லாஹ்வே சாட்சி சொன்னான், இன்னா அஅதைனா, அந்த நீரை பருகிய பிறகு லா நதுமஉ அபதா, தாகமே எடுக்காது. அடுத்ததாக விசாரணைகள். விசாரணைனா என்ன? கூப்பிட்டு உட்கார வச்சு
வாட்ஸ் பண்ண வாட்ஸ் ஃபாதர் நேம், ஆதார் கார்டு எங்க, இப்படியே கேட்டிருப்பாங்க. சொல்லுங்க. நம்ம வாய்க்கு கூட்ட போட்டுட்டு உறுப்புகள் எல்லாம் பேச விட்டுருவோம். செம்மையா இருக்கும். உறுப்பு பேசுச்சுன்னா செம்மையா. சொல்லுங்க. இந்த ஜிம்முக்கு போயிட்டு அந்த பசங்க வர்றப்பா அப்படியே வரும். அவனா பார்த்துக்குவான், அவனுடைய கொஞ்சம் பெருசா இருக்கு கண்ணாடி அப்படிங்குவான், இப்படிங்குவான். அவன் நடைய அப்படித்தான் இருக்கும். அவன் தொழுகை வந்து அதிசயமா இருக்கும். அல்லா ஜிம்மு அது ஒரு பைத்தியங்கள். அது போன அந்த மாதிரி தான் அடிச்சிருவான், வெட்டிடுவான். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அந்த நாளில் அவர்களுடைய வாய்களுக்கு பூட்டு போட்டப்பட்டு வதுகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். கை செஞ்ச வேலைய கையே சொல்லும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசனைக்கு வருதா? எங்க நோண்டணும், எங்க கை வச்சோம், பாக்கிறதுக்குள்ள பப்ஸ் திருடி பாய்க்கு போச்சு. ஆக்கறக்குள்ள ஒரு சின்ன பேராசை. டீ கடைக்கார அப்படி திரும்பின உடனே ஒரு பஜ்ஜி வாயிலே ஒரு பஜ்ஜி வடிவு பிள்ளை போட்டு அப்பதான் சுட்டு திருப்பி எவ்வளவு வேலை செய்யுது. கைகளை பேச வைப்போம். இந்த கை சொல்லும், அவமானப்படுவோம். பஜ்ஜி திருடினே சொல்லுவோம். வந்தான், வண்டியில பெட்ரோல் இல்ல, யாருமே மொஹல்லால இல்ல. அப்படி பார்த்தா ஆன்டி வேலை ஒயரை விட்டு விட்டு ஆஜிய நகராத்துல திருடிட்டு இருக்கு. பள்ளிவாசல செருப்பு காண போச்சு. இவனா சமாதானம் பண்ணிக்கிறான். நம்ம செருப்பை எவனோ போட்டு போயிருப்பான், அடுத்த செருப்பை நாம போட்டு போவோம். அந்த கால் வைக்கும் போது உரியவர் சொல்றாரு, ஹஸ்ரத் இது மேரா செப்பல். அந்த இழிப்பான் பாருங்க, ஒரு இழிச்சு பாருங்க இழிப்பு. மாட்டிக்கிட்டோங்கிறத தர்ம சங்கடம். கை கால் அனைத்தும் பேசும். அப்பதான் இந்த மனுஷன் கேட்பானாமா, உடல் உறுப்புகளை பார்த்து அது பேசுவதை பார்த்து மனிதன் கேட்பான், எனக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்றீங்களா? அப்பதான் உறுப்புகள் சொல்லும், காலுவந்த கனல்லா உள்ளது அந்த தத்துள்ள ஷஹீத். எல்லா வஸ்துக்களையும் பேச வைத்த ரப்பி எங்களை பேச வைத்தா. நீ பேசாத, உலகத்துல எதுவுமே பேசாது. வாய் பேசும், மறுமையில வாய் பேசாது, எல்லாம் பேசும். நான் கடினமாகவே சொல்லுவேன், உயிர் உறுப்புகள் பேசினால் அவமானம். நினைத்து பாருங்க. காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க, லவ் பண்ணிட்டாங்க. அந்த காலத்துல கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் நடந்தது. இப்ப எல்லாம் நடந்த பிறகு கல்யாணம் முடியும். ஓகேவா சார்? எங்க ஆமாவா இல்லையா? நம்ம சின்ன ஆசைப்பட்டுச்சு காலேஜில் அப்படி இப்படி. பொண்ணு சொல்லுது, எனக்கு 4 பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, நீங்க 5வது புருஷன். 5வது புருஷனா? அப்ப 4 பாய் ஃப்ரெண்டு, அதுல ஒருத்தன் பெஸ்டி. நான் சொல்ற பாஷையில ஸ்டூடெண்ட் கேளுங்க. பெஸ்டின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு கலாச்சாரம். இந்த சமூகத்தையும் அது பாதிக்கிறது. அங்க தெரியுமா பெஸ்டினா? தெரியும், நான் சொல்ல மாட்டாங்க. பெஸ்டினா யாரு தெரியுமா? எந்த உறவும் இல்லாத ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தொடர்பு இருப்பார். காதலனா இல்லை, நண்பனா இல்லை, கிளாஸ்மேட்டா இல்லை, கணவனா இல்லை, அண்ணனா இல்லை, தகப்பனா இல்லை, இல்லவே இல்லை. அப்ப இவன் யார்? இவன் தான் என்னை தீர்மானிக்கணும். சரிமா, அவனை கட்டிக்கிறியா? கல்யாணமும் முடிக்க மாட்டேன், பெஸ்டி. சரி, எப்போ கல்யாணம்? அவன் சொன்னா நம்ம முடிச்சுக்கணும். இந்த சமூகம் கற்று வைத்திருக்கிற ஆண் பெண் தோழிகள் பெஸ்டி கூடவே இருப்பாங்க. அதான் சொன்னேன் இல்லையா, இல்லறத்தின் அந்த இரவுகளில் தனிமை என்பது தொலைந்து போய் பெஸ்டி கூடவே வரும். ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். இவர்களுக்கு வழிகாட்டாவிட்டால் அல்லாஹ் நம்மை கேட்பானா இல்லையா? தப்பிக்க முடியாது. கடைசியில் தன் நிலையை நினைத்து பயந்து போகிற மனிதன் தப்பிப்பதற்கான வழி என்ன? அப்படியே தேடி போவான். சரி, அத்தாட்ட போவோம். அத்தா யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர்தான் ஒரிஜினல் அத்தா. நம்ம அத்தா இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் நின்னா அவர் இப்படி பார்ப்பாரு. என்ன இப்படி கேட்கிற? அந்த சன்னு மகன் எதுவுமே நடக்காது.
யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி, எல்லாம் ஓடிடுவார். அத்தா விட்டு அம்மா விட்டு இந்த உலகத்தில் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் காணல் நீரா போயிடும். யார் காப்பாற்றுவார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போனா அத்தாதான் 60 அடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அத்தா காப்பாற்றுவார். உங்க வரலாறுலாம் குர்ஆன்ல படிச்சிருக்கல. அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு என்ன பண்றதுன்னு நானே கவலைப்பட்டேன். ஓடி இரண்டாவது அத்தா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நான் படைப்பது நீ உடைப்பதா அல்லாஹ் கேட்பானே, அவர் பயந்து கொண்டிருப்பார். நபிமார்களே பயந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒட்டுமொத்த மனித சமுதாயம் கடைசியில் ஒதுங்கும் இடம் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். வந்துட்டாங்களா? ஒரு கிராமவாசி பெருமானாருடைய காலத்துக்கு பிறகு ரவுலா ஷரீஃபுக்கு வர்றார். எங்க? மதீனாவுக்கு வர்றார். நீங்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போயிருந்திருந்தா கவனிச்சிருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் போகக்கூடிய வாய்ப்பு வந்தா நீங்கள் கவனிங்க. ரவுலா ஷரீஃபுக்கு சலாம் சொல்ல போகும்போது மேலே பச்சை திரைகளால் மறைக்கப்பட்டிருக்கு. அத்துணையும் மௌலிதின் வரிகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஜாக்கு போக்கு ஜமாத் இஸ்லாமியா அவாயவ இதாயத் அல்லாஹ் தருவானா. அங்க மௌலிதான். குறிப்பாக ரவுலா ஷரீஃபில் சலாம் சொல்லுகிற 2 பில்லர், அங்க 2 அடிகளில் பைத்து பாடல் எழுதப்பட்டிருக்கு. என்ன பாடல் தெரியுமா? மனம் நொந்து வாழ்க்கையின் மீது விரக்தி ஏற்பட்டு பெருமானாரிடம் வந்து ரவுலால உட்கார்ந்துட்டு கிராமவாசி சொல்றார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை பற்றி குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? வலவ் அன்னஹும் யظلمு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. மக்கள் அவங்களுக்கு அநியாயம் இழைத்துக் கொண்ட பிறகு நபியே உங்களிடம் வருவார்கள். உங்கள்கிட்ட வந்து எங்களுக்காக அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நீங்களும் அவர்களுக்காக கேட்டால் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வார். நான் வந்திருக்கேன் நாயகனே, வாழ்க்கையே விரக்தி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பெருமானாரை நினைத்து வாழ்ந்த காலத்துல பார்த்திருக்கிறார். பின்னாடி இல்லாத காலத்துல வந்து பாடுகிறார். யா கைர மந்துஃபினத் பில்காஇ அஅதுபுஹு ஃபதாப மின் தீபிஹின்னல் காபு வல் அகமு. உலகத்தின் ஆக சிறந்த இடத்தில் வாழ்பவரே, நஃப்ஸி ஃபிதாஉன் லிகப்ரின் அன்த சாகினுஹு ஃபீஹில் அஃபாஃபு வ ஃபீஹில் ஜூது வல் கரமு. என் ஆன்மாவை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். அங்கதாங்க சொல்ல முடியும். விவரம் தெரியாம ஒரு காலத்துல வால்போஸ்ட் ஓட்டிட்டு இருந்தாங்க. உடல் மண்ணுக்கு உயிர். சொல்லுங்க, அந்த சங்கத்துல இருந்திருப்பீங்கல்ல. இப்ப இந்த ஜெனரேஷன் தலை அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. நபிக்கு அர்ப்பணித்தார். நஃப்ஸி ஃபிதாஉன் லிகப்ர், நீங்கள் வாழும் இந்த மண்ணறைக்கு என் உயிரை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்து என்ன பாடுறாரு தெரியுமா? அந்த ஷஃபீஉல் லதீ துர்ஜா ஷஃபாஅத்துஹு லிகுல்லி ஹவ்லின் மினல் அஹ்வானி முக்தஹிமி. கியாமத்துடைய நாள்ல ஏற்படக்கூடிய திடுக்கங்களுக்கு உங்களுடைய ஷஃபாஅத் மட்டுமே தீர்வு யா ரசூலல்லாஹ். கருவறையில் காப்பாற்றியவர்கள், துனியாவில் வாழ வைத்தவர்கள், மண்ணறையில் காப்பாற்றியவர், மறுமையிலும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் கொடுத்த பெரும்பாக்கியம் ஷஃபாஅத்தை உலுமா. பெருமானார் சொன்னாங்க, ரெக்கமெண்டேஷன் அல்லாஹ்விடத்தில் எடுபடாது. மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. அல்லாஹ்ட்ட யார் ரெக்கமெண்டேஷன் செய்ய முடியும்? யார் செய்ய முடியும்? நான் அனுமதித்த பெருமானாரை தவிர. அங்கதான் வழக்கமானவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, மூமின்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஹாஃபிஸ்கள் ரெக்கமெண்ட், அதெல்லாம் சின்ன ரெக்கமெண்டேஷன். மொத்த மறுமையினுடைய வாழ்வையும் சொர்க்கமா நரகமா தீர்மானிக்கிற சக்தியை பெருமானாரிடம் கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, யார் என் மதீனாவுக்கு வந்து என்னை ஜியாரத்து செய்கிறாரோ அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யார் வாங்கு சப்தம் கேட்டு வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லி வாங்கு சொல்லி முடித்தவுடன் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா, இந்த துஆ முழுக்க முழுக்க ஒரு உம்மத் தன் தலைவருக்காக செய்யக்கூடிய துஆ. யார் இந்த துஆவை ஓதுகிறாரோ வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, என் ஷஃபாஅத் கிடைக்கணும்னா நீயும் கஷ்டப்படணும்.
யார் என் மதீனாவில் வந்து மரணிக்கிறாரோ அவருக்கு என்னுடைய ஷஃபாத். இன்னொரு சொன்னாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு முக்லிஸா, யாரு உண்மையான இஹ்லாஸோடு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றாரோ அவருக்கு என்னுடைய ஷஃபாத் இருக்குது. கஷ்டப்படுகிற கடனாளியின் கடனை யார் அடைக்கிறாரோ, இதுக்கு நல்லா கவனிக்கணும். கடன் பட்டார் மனம் போல, இந்த கடன் பிரச்சனை பயங்கரமானது. நீங்க அடைக்க வேண்டாம், ஜக்காத்துல தள்ளுபடி பண்ணுறீங்க. இந்த கடனாளிக்கு செய்கிற உபகாரம் பெருமானார் சொல்றாங்க, கியாமத்துடைய நாளில் அந்த மைதானத்தில் நின்று கொண்டு யார் தன் சக சகோதரனுடைய கடனுக்காக உழைத்தாரோ அவருக்கு நான் ஷஃபாத் செய்வேன். மோமின்களே, வாழ்க்கையில தினசரி நாம கேட்க வேண்டியது வருசுகுனா, சொல்லுங்க, ஷஃபாத்தஹு, நாயகத்தினுடைய ஷஃபாத்தை எங்களுக்கு கூட அல்லாஹ். ஏன்னா மறுமை நாள்ல நாம் பேசி கேட்பதற்கு ஆள் இருக்காது, நம்மை நிரூபிப்பதற்கும் ஆள் இருக்காது. ஆனால் பெருமானார் என்ன செய்வார்கள் என்றால் சஜிதாவில் விழுந்து விடுவார்கள். ஐஷா நாயகர் சொன்னார், பெருமானார் சொன்னார், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு வில் பவர் கொடுத்திருந்தார், அங்கீகரிக்கப்பட்ட துஆ. அவங்க சமுதாயத்தில் பயன்படுத்திட்டாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் பயன்படுத்தவே இல்லை. மறுமையில் என் உம்மத்திற்கு சொர்க்கம் வாங்கித்தர நான் வைத்திருக்கிறேன். சஜிதாவில் விழுவார்கள் பெருமானார். இங்க ஒரு காதல் போராட்டம் நடக்கும். எழுந்திருங்கள் யா ரசூலல்லாஹ், சல்தோட்ட பொதுவா முடிக்க சொல்லணும்னா சாயா கொடுப்பாங்க, சேர்ந்து கொடுப்பாங்க. இங்க நோட்டீஸே பார்க்க நான் முடிச்சேன். சல்தோட்ட கேளுங்கள் கொடுக்கப்படும். பெருமானார் எழுந்திருக்க மாட்டார். அல்லாஹ் கெஞ்சுவான், ஹபீபே எழுந்திருங்கள், என்ன வேண்டும்? வாழ்ந்த காலத்திலும் தனக்காக கேட்காத பெருமானார் கேட்டதெல்லாம் உம்மத்துக்கு தானே கேட்டாங்க. சக்கராத்துடைய வேதனையில் பெருமானாரின் வாயிலிருந்து அசைவை அடிநாயகம் கண்டுபிடிக்கிறார்கள். உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி, என் சமுதாயம் எல்லாம் சக்கராத்து கொடூரமாக இருக்கிறது. என் உம்மத்தின் சக்கராத்து லேசாக்கு. எவ்வளவு நன்றி செலுத்தணும் நபிக்கு இல்லையா? கடைசியில் பெருமானாருடைய அல்லாஹ் கெஞ்ச ஆரம்பிப்பான். பெருமானார் சொல்வார்கள், என் உம்மத்து மன்னிக்கப்பட வேண்டும். மன்னித்தே பராத்தினுடைய இரவு கொண்டாடுறோமா இல்லையா? இப்ப அது இந்த சமூகத்துல பிதாத்தா போச்சு. 13 அன்று பெருமானார் உம்மத்திற்கு ஷஃபாத்தை கேட்கிறார்கள். 1/3 அல்லாஹ் கொடுத்தான், 3/1. 14 என்று கேட்டார்கள், பாதி கொடுத்தான். பராத்தினுடைய இரவில் கையேந்தி, யா அல்லாஹ் என் உம்மத்திற்கு நான் ஷஃபாத் செய்யக்கூடிய தகுதியை கொடு. முழு ஷஃபாத்தை அல்லாஹ் கொடுத்தார். உலகத்தில் ஷஃபீ, நம்முடைய மறுமையில் காப்பாற்றக்கூடிய அந்த ஷஃபாத்தை பெருமானார் மட்டும்தான் செய்வார்கள். இந்த உம்மத் பெரும் பாவங்களின் காரணத்தினால் நரகத்தில் போடப்பட்டாலும் பெருமானாருடைய ரெக்கமெண்டேஷனினால் அவர்கள் சொர்க்கவாதியாக மாறுவார்கள். எந்த வாழ்விலும் தவிர்க்க முடியாத பெருமானாரை நெஞ்சத்தில் நிலைநிறுத்தி அன்பு கொண்டு செலவாத்துகளால் மொழிந்து ஷஃபாத்தை தொடர்ந்து கேட்கிற உம்மத்தாக வாழுகிற வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. துனியாவில் வாழும் காலத்தில் நேரிலும் கனவிலும் கண்டு கபரிலும் கண்டுகளித்து மறுமையில் கரம் பிடித்து கரை சேருகிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை இறை தூதரின் இல்லறத்தில் இனிய தருணங்கள் என்ற தலைப்பில் அஜர்காவை பயணம் தொடரும். அதற்கு துஆவுடன் இன்றைய ஹதீஸ் நிறைவேறும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما. اللهم لا تجعل فينا ولا منا ولا معنا شقيا ولا مطرودا ولا محروما بحق سيدنا سيد الابرار محمد صلى الله عليه واله وصحبه اجمعين والحمد لله. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد
يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله. அதனால